அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. புனித மிக்கேல், கபிரியேல், ரஃபேல் வானதூதர்கள் எப்பொழுதும் கடவுளின் திருமுன் நின்று அவரை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். தீமைக்கு எதிரான போராட்டத்தில் நம்மோடு துணை இருப்பவர்கள் என்று புனித அகஸ்தீனர் கூறினார். புனித மிக்கேல் என்றால் கடவுளுக்கு நிகர் யார் என்பது பொருள். விண்ணகத்தில் வானதூதர்களின் மத்தியில் பிரச்சனை ஏற்பட்ட பொழுது கடவுளுக்கு நிகர் யார் என்று கூறி லூசிஃபர் மற்றும் சாத்தானையும் தோழர்களையும் நரகத்தில் தள்ளியவர். புனித கபிரியேல் என்றால் கடவுளின் ஆற்றல் அல்லது கடவுளின் செய்தி என்று பொருள்படும். சக்கரியாவுக்கு தோன்றி தேவ செய்தியை கொடுத்தவர். மரியாவுக்கு தோன்றி அருள்மிக பெற்றவரே என வாழ்த்தி இறை செய்தியை பகிர்ந்தவர். ஆறுதல் தரும் செய்திகளை விண்ணகத்திலிருந்து மன்னகம் கொண்டு வருபவர். புனித ரஃபேல் என்றால் கடவுள் குணமளிக்கிறார் என்று பொருள்படும். வழி பயணத்தில் தோவித்தோடு உடன் சென்றவர். சாராயிடமிருந்து தீய ஆவியை விரட்டியவர். தந்தை தோபிக்கு பார்வை வழங்கியவர். தெய்வமே, எங்களுடைய வாழ்விலும் இந்த தூதர்கள் இவர்களுடைய பாதுகாப்பை எங்களுக்கு கொடுத்தருளும். எந்த ஒரு தீங்கும் தீமையும் ஆபத்தும் கஷ்டங்களும் கவலைகளும் பாவ சோதனைகளும் நேராதபடி இவர்கள் எங்கள் வாழ்வை பாதுகாப்பார்களாக. நாங்கள் எப்பொழுதும் காவல் தூதர்களுடைய துணையை நாங்கள் அனுபவித்து வாழருள் தாரும். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.